தம்பல்ல நல்லாவியை ஈந்து நல்ல சுகம் பலம் தந்து தம்பல்ல நல்லாவியை ஈந்து வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தமன்பெனிலே பொழிந்தார் வல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தமன்பெனிலே பொழிந்தார் தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் உன்னுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து உன்னுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் மீந்தனரே கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் மீந்தனரே கேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம் தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் நல் ஜபதோபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பேன் நல் ஜபதோபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பேன் தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் கர்த்தரை நானே பொழுதோம் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க கர்த்தரை நானே பொழுதோம் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க நாள் முழுதும் அவற்றில் நடக்க வழி பாதையும் காட்டிடுவார் நாள் முழுதும் அவற்றில் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் ஆமென் கர்த்தர் நல்லவர் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார் புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம்
கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு தாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். எனக்கு தாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பகரி போன பாவிகளாக சிகரி எங்குமே அலைந்தோம். பகரி போன பாவிகளாக சிகரி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நமது காலமான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. நமது காலமான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. உயர்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். உயர்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ அதே மூலங்கள் படிப்போம். தேவனை கத்தர் ஆராதிக்கலாமா? எல்லாம் தேவனை கத்தர் ஆராதிக்க போறோம். பாவ இருளகல தேவ ஒளி. இந்த காலை வேளையில கத்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆராதனை எடுக்கிற தேவனை கத்தர் ஆராதனையாய் தேவனை கத்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒளி அடைந்தோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மட்டுமே நம்மளை பாதுகாத்தாரு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் மரிப்போம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்த்துகிறோம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கே மகிமை. இந்த புதிய மாதத்துல கொண்டு வந்தாரு. தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்ட
உமக்கு மகிமை வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. மகிமை மகிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாட்டுல வந்து ஓம் மகிமை மகிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மகிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆசரிக்கிறோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆசரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆசரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. ஒரு மாத்திரம் எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மீது அசைவாடுமே. இந்த நாள் இந்த புதிய கால வேளை அத்தகைய மகிமை எங்கள் மீது அசைவாடும். அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பலனடைய நிரப்பிடுமே, பலப்படுத்துங்க. தேவனை காத்தவர் சமூகத்தில் வந்திருக்கீங்க. அப்பா ஜோர் எங்களை பலப்படுத்துங்க. கத்தரி ஆமை கொடுத்து வரும்போது பலன் அடைவீர்கள். கனமடைய ஊற்றிடும் மகதர ரபா மகதர ரபா சந்தர ரபா பலன் ஊற்றப்பட்டு ஆவியானவரே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே நமசைய எங்கள் உள்ளமே நடக்குங்கப்பா. புதிய மாற்றுள்ள தேவ ஆவியானவர் புதிய மாற்றுங்க, புதிய ஆசத்துக்கு நடத்துங்க. மாறுமே ஆமென். இந்த இடமசைய எங்கள் உள்ளமே இறங்கி மாறுமே. ஹல்லேலூயா. ரபகதர சந்தரபா துபரபகதர லரதிரி பகதர சதர லரபகதிரி பகதரபா. கர்த்தருடைய ஆவியானவரே அப்பா எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. அப்பா எங்களோடு கூட இடைப்படுவராக அப்பா இந்த கால வெள்ளம் அப்படி பாதத்துல வந்து விழுந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க 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 பலப்படுத்துங்க. உன்னதத்தின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்பா இதோ தேவ ஆவியானவர் தேவ ஜனங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் கூட நீ செய்த நன்மைகளை நினைச்சு அப்பா நன்றியோடு கூட முன்பாக வந்து நிற்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம்
கடந்த மாதங்கள் எல்லாம் தேவனை கர்த்தர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாச்சரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சொல்லலாமா? கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரு. நம்மை தேவனை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தாரு. நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்தாரு. நம்முடைய கண்ணீரை துடைத்தாரு. தேவனை கர்த்தருக்கு நன்றி உள்ளத்தோடு கூட தேவனை கர்த்தருடைய சமூகத்துல இந்த மாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். தேவனை கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து பாருங்கள். கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளையும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம சொல்லலாமா? ஒரு சில நிமிஷங்கள் நன்றியோடு கூட, நன்றி உள்ள இடத்தோடு கூட தேவனை கர்த்தரத்துல நம்ம வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகள், ஆமென். ஏராளம் 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 அப்பா. எங்கள் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்தீரே. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீரே அப்பா. எங்கள் தேவையில சந்தித்தீரே. எங்கள் கரங்களை பிடிச்சு நடத்தினீரே அப்பா. எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. எங்கள் தேவையெல்லாம் ஆண்டவரே அப்பா, தகப்பனும் போல இருந்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினீரே. எங்களை சகலத்தையும் கொடுத்து நடத்தினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே அப்பா. நெருக்கப்பட்ட போதெல்லாம் கர்த்தர் எங்களை ஆண்டவரே தகப்பனை சேற்றி எங்களை ஆற்றி நடத்தினீரே. எங்களை தூக்கி சுமந்தீரே அப்பா. கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு துணையா இருந்தீரே அப்பா. வாக்கு தத்தங்களை சொல்லி அதை நிறைவேற்றி வந்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளுக்காய், புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லலாமா? இந்த புதிய மாதத்தை ஆண்டவர்கிட்ட கரத்துல ஒப்புக்கிடலாமா? உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் இறக்கி வைங்க. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லப்பட்ட வாஞ்சியபடி தேவ சமூகத்துல இன்றைக்கு இந்த முதல் நாள்ல, இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு வந்தாரு. தேவ சமூகத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுடைய வீட்டின் காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய வேலையில, தொழில, எந்த விதமான காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புவிக்க போறோம். சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துல, புதிய நாள் எங்களை நுழைய பண்ணினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடி எடுத்து வைக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்துல அப்பா எத்தனையோ காரியங்களை நாங்கள் தீர்மானிச்சு இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு ஆண்டவர சபை ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற அங்கத்தினரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பத்திற்கு சூழ்நிலை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர தகப்பன் எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆண்டவர காரியங்கள், எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு கர்த்தர் ஆண்டவர எங்களுக்கு துணையா இருப்பிறாங்க. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பிறாங்க அப்பா. எங்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமே. இந்த புதிய மாதத்துல எங்களுடைய எல்லா காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், கையின் பிரியாசத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே தலைவராய் இருக்கிறீர். நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவர் ஏப்ரல் மாதத்துல இந்த சமூகத்துல தேவ ஜனங்களாய் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்துல ஒவ்வொரு அங்கத்தினர், சிறியோர், பெரியோர், முதியோர் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இதோ குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார காரியங்கள், பண காரியங்கள், வருமானங்கள் ஆண்டவரே ராஜா. இதோ ஆண்டவரே நாங்கள் செலுத்த வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இப்படி திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து இந்த நாள்ல கூட இந்த பிரசனத்தினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வேதாகம வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது. இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக அடியேன் காத்திருந்த போது சபைக்கும் சபை மக்களுக்கும் இதை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் தேவையான போதுமான ஆசீர்வாதமான வேத வசனத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்றே போதும். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாக உங்களை சிறப்பாக வழி நடத்துவதற்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால அவருக்கு நம்ம பாருங்க, அவர் நமக்கு தருகிறார். என்ன தருகிறார்னு சொன்னால், பலத்தினாலும் அல்ல, இது நம்மளுது, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இதுவும் நம்மளுது. ஆனால் அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, என்னுடைய ஆவியினால மட்டும்தான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் முழுதுமாய் அவர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவராலே நிச்சயமாய் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பம் அது வேற மாதிரியாக இருக்கலாம், ஆனா அது முடிவில் பார்த்தீங்கன்னா சரியாய் தேவனாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவர் முடியும்படி அவர் செய்கிற தேவன் தம்முடைய ஆவியானவரால சகலத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, ஒரு வேலையில, தொழில, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, நம்முடைய எல்லா காரியத்துக்காகவும் நம்முடைய நன்மைகளை நம்ம தேடி நம்ம அவைகளை பெறுவதற்கு அநேக முயற்சிகள் நம்ம சரீர பலத்தின் மூலமாக நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிரயாசங்கள் படுகிறோம், விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், அதற்காக என்ன பண்றோம்? முயற்சி செய்கிறோம். இது நல்லது தான். ஆனா இதை பார்க்கிலும் இதனால பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை தேவனாய் கர்த்தர் அவருடைய ஆவினால நமக்கு அவர் நிறைவாய் அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. வேதாகமத்துல நாம் பார்க்கும்போது தேவ ஆவியினாலே தேவனாய் கர்த்தர் பலத்த நன்மைகளை தேவ ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது வேதத்துல நம்ம வாசிக்கலாம். பாருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கதான் அடிப்படையான வசனமே இருக்குது. வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. இங்க வாசித்தோம், தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனாய் கர்த்தர் ஒன்றை அவர் நிறுத்து அப்படின்றார். அல்லேலூயா. ஒன்றை நீ ஆஃப் பண்ணு அப்படின்றார். நம்ம இதனால தான் நம்ம தேவ ஜனங்க தேவனுடைய ஆசீர்வாதம் பெறாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய சுய இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்து தான் தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால அநேக நன்மைகளை நம்ம இழந்து போகிறோம். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்துல தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக மாற்றுகிறார். இங்க சொல்றாரு, நம்ம வாசித்தோம், நீ சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரிடத்துல நம்பிக்கை இருந்து நம்முடைய வழிகள் அப்படின்னாக்கா உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவரில் நீங்கள் சார்ந்து கொள்வீர் என்று சொன்னால், அவர் நம்முடைய தேவனாய் இருந்து அவர் என்ன செய்வாரா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியாய் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை நீங்க செய்வீங்க சொன்னா, உங்க பலத்துல உங்க பராக்கிரமத்தினால நீங்க செய்வீங்க சொன்னா அது தோல்வியில போய் முடியும். ஆனா தேவனாய் கர்த்தரை நீங்க சார்ந்திருப்பீங்க சொன்னா அவரை ஆசீர்வாதமாய் கைகூடி வர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களாகிய நாம் தேவனை எப்போதும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் சரியான வழியில நடத்துவார். வேதமெல்லாம், நம்ம வேதத்தில் அநேக வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய சட்டத்திற்கு நேராக வைத்திருக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் வைத்திருக்கிறார். அதை பெறுவதற்கு நம்முடைய பலன் ஒன்றுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. அதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பராக்கிரமம் அதுவும் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். ஏன் சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் சத்தியத்துக்குள்ள தான் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிரயாசத்தின் மூலம் நம்முடைய டேலண்ட்டு, அறிவு இதெல்லாம் நமக்கு திருப்தி வராது, நமக்கு நிரந்தரமா இருக்காது. நமக்கு தேவனுடைய ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் தேவன் தருகிறது போல இருக்காது. இங்க அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் இவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க நடக்கத்தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே கைக்கூடி வரும். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளதான் உங்களுக்கு கிடைக்கும். வேதத்துல நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம சுயபலத்தினால, நம்முடைய பராக்கிரமத்தினால நம்ம செய்வோம் என்று சொன்னால் இந்த காரியத்துக்கு ஓவர் போராட்டமா இருக்கும். நீங்க அநேக தடைகள் இருக்கும் இல்லையா? அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அதிகமான ஒரு என்ன பண்ணுமா, அதை நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் அது நமக்கு திருப்தியாகவே இருக்காது. ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின்படியே நடத்துவார். இதனால நம்முடைய காரியங்கள் யாவும் அது கைக்கூடி வரும். அல்லேலூயா. அப்ப கடந்த நாட்கள்ல எத்தனையோ தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நன்மைகளுக்கு ஏதுவான காரியங்களை வாய்க்காமல், கைக்கூடி வராமல் நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய நன்மைகள் இன்னும் கைக்கூடி வரலையே அப்படின்னு சொல்லி அநேக நன்மைகளுக்காக, குடும்ப நன்மைகளுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கை நன்மைகளுக்காக நீங்க தேவனாய் கர்த்தரோடு கூட பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய இஷ்டத்தின்படியே நீங்க, உங்களுடைய இருத்தின்படியே நீங்க செயல்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம தேவ ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது என்னாகமம் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இங்க ஒரு மனுஷனை கர்த்தர் அங்க அவர் சாட்சி கொடுக்கிறார். வாசிப்போம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். சேர பண்ணுவேன். அதை தாண்டி, அதை தொடர்ந்து அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்துடுச்சு. 20 லட்சம் ஜனங்களுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆனா யாருமே என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னன்னாக்கா, அவர்கள் சுயஷ்டம் போல எழுந்து விழுந்து என்ன பண்ணாங்களாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆனால் இங்க கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள இருக்குது. இவனை கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால அவனை உத்தமனாய் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவனுக்குள்ள இருந்ததுனால அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால் அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவனும் அவன் குடும்பத்தாரும் சந்ததியாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி அதை சுதந்திரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால தான் உத்தமமாய் நடக்க முடியுது. அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதமும் பாருங்க, தேவனுடைய சட்டத்திட்டத்துக்குள்ள, தேவனுடைய வேதாமத்துக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் சத்தியத்துக்குள்ளதான் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருந்து அவர் என்ன பண்ணுவாரா, அவர் உங்களை சரியான பாதையில நடத்துவார். இந்த காலேபின் குடும்பம் அங்க அவர்கள் குடும்பத்தார் சந்ததியார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் சந்தோஷமாக குடியேறினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம் வாங்கும் போது எல்லாம் தான் வாங்கினாங்க. ஆனால் அவர்கள் பெறாமல் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் காலேபின் குடும்பத்தை மாத்திரம் அவர்களுடைய வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணினார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சகலத்தையும் கைக்கூடி வர பண்ணுவார். இதற்கு நம்ம சில காரியத்தை செய்யணும். நம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் கொஞ்சம் ஒடுக்கணும். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாவே இருக்கும். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அது என்ன பண்ணுன்னா, சத்துரு எங்க வச்சு இவங்களை பயன்படுத்தோம்னாக்கா, இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியை வச்சுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படி போராடி கொண்டே இருப்பான். ஆனால் நம்மை நாமே என்ன பண்ணுமா,
நம்முடைய பலத்தை இதுக்கு ஒண்ணுமே உதவாது என்று சொல்லி, நம்முடைய பராக்கிரமம் ஒன்றுமே உதவாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியை நீங்க சார்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆவியானவர் உங்களுடைய சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். இந்த சத்தியத்துக்குள்ள சகல நன்மைகளையும் கைக்கூடி வர பண்ணுவார். உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் கையின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார் இந்த ஏப்ரல் மாதத்துல. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவராலே நமக்கு கிடைக்கும் இரண்டாவது பிளஸிங். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். கடைசி வசனம், 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அது தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. கோரேஸ் என்பவர் தேவனை ஒருவேளை அந்த புறஜாதியான தேசத்துல அவர் ராஜாவாய் வந்துருக்கலாம். தரியு அங்க புறஜாதியான தேசத்துல ராஜாவா இருக்கான். ஆனா தானியேல் மாத்திரம் தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா. யாருக்கு எந்த காரியம் ஜெயம் வருதோ இல்லையோ, தேவ மனுஷனு மாத்திரம் காரியம் ஜெயமா வந்துச்சு. அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா? இந்த தானியேலை தேவனாய் கர்த்தர் விசேஷமான ஆவியை உடையவராய் இருக்கிறான்னு சொல்லி தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம், கவனிங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. இந்த தானியேலை குறிச்சதான ஒரு சம்பவத்தை அங்க சாட்சியா சொல்றாங்க. உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி தானியேலை குறித்து நம்ம அங்கே சொல்லப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில ஜெயம் இல்லையா? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமே இல்லை, உங்களுக்கு வெற்றியே இல்லை, தோல்வியே நான் சந்திக்கிறேன் அப்படின்னு உங்கள் தொழில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, உங்களுக்கு உங்களுடைய முயற்சி செய்கிற உங்கள் காரியங்கள்ல தோல்வியை நீங்க சந்தித்தவர்களா இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தேவ தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை அவர் கட்டளையிட்டு அதன்படியே அவர் நடத்துகிற தேவன். அப்போ தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை தருகிறார், ஜெயமான பாதையில அவர் நடத்துகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அவர் உயிர்த்தெழுந்த போது சகலத்தையும் ஜெயித்தவரா இருந்தார். அவருக்கு இன்னொரு பேர் ஜெய கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தோற்று போனதே இல்லை. அல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்து, ஜெயமான பாதையில அவர் நடத்துகிற தேவன். அவர் ஜனங்களையும், அவரை நம்பி இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் ஜெயமாக அவர் நடத்த வல்லவர். அல்லேலூயா. அப்போ தானியேல் நல்லா கவனிங்க, இந்த தேவ மனுஷனா இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரு விசேஷமான தேவ ஆவி இருக்கிறதுனால அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை எப்படி கைட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்து பரிசுத்தமாய் அவனை வழி நடத்தினார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், நம்ம கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் பரிசுத்தமாய் நம்மை நடத்தும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில எத்தனை அரசாங்கம் மாறிச்சு, ராஜாக்கள் மாறினார்கள், எல்லாரும் மாறினாலும் தானியேலுடைய காரியம் மாத்திரம் ஜெயமா இருந்தது. கர்த்தருடைய பாருங்க மனுஷனாகிய இந்த தானியேல் அவன் தோல்வியை சந்திக்கல. காரணம் என்னென்று சொன்னால் தேவ ஆவியுடையவனாய் அவன் வாழ்ந்தான். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய பலத்தினால, ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, அவன் பலத்தினால அந்த சிங்கங்கபில அவன் வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. அவன் பராக்கிரமத்தினால வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? பலமும் பராக்கிரமும் அங்க போய் விழுந்த போது சிங்கம் என்ன பண்ணிச்சு? அதுக்கப்புறம் எல்லாரையும் அங்க காலி பண்ணுச்சு. இங்க தேவ ஆவியானவர் தான் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஜெயத்தை கொண்டு வராது இல்லையா? அது லாஸ்ட்ல ஆரம்பத்துல ஜெயத்தை போல இருக்கும், பண்றதெல்லாம் கரெக்ட் போல இருக்கும். ஆனா அது முடிவு பார்த்தீங்கன்னா தோல்வியில போய் முடிஞ்சிடும். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இங்க தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த தானியேலுடைய காரியம், அவன் எதை செய்தானும் அதுல ஒரு ஜெயத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ
பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதமான ஜெயமான பாதையில கொண்டு போகாது. ஆனால் தேவ ஆவியினால நம்ம நடத்தப்படுவோம் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னால், இந்த ஆவியானவர் நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. உங்க வேலையில ஜெயம் கிடைக்கும், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்தந்த காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவர் பரிசுத்தமாய் நடத்தி ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்தமாய் நடத்தி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உங்கள் காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் ஜெயத்தையும் அவர் தருகிற தேவர். மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைய இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணத்துல அவர்கள் எங்க தங்கி அப்படின்னாக்கா, மோவாபின் தேசத்துல தங்கி இருந்து, அடுத்தது அவர்கள் யோர்தானை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அவளுக்கு எரிகோவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பிறகு கானான் தேசத்துக்குள் நுழையணும். இப்படிப்பட்ட நேரத்துல மோசே அவர் வழி நடத்தின இந்த மோசே இறந்து போயிடுறாரு. உபாகம் புஸ்தகத்துல நீங்க கடைசி வசனத்துல நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. அவர் இறந்து போயிறாரு. இந்த மோசேக்கு இந்த இறந்து போன துக்கத்துல ஜனங்கள்லாம் அப்படியே எல்லாம் பிரயாணப்படாம இருந்தாங்க. இந்த யோசுவாவும் என்ன செய்யுதுன்னு தெரியல. சொன்னாக்கா ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. இவர் ஒண்ணு அதிகாரியா வந்துட்டாரு பாரு நமக்கு, அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. நாங்கெல்லாம் யாரு, இவரெல்லாம் பாரு எனக்கு எங்கள் மோசே தான் அதிகாரி, அப்படியெல்லாம் நினைச்சிருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த யோசுவா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்காக காத்திருந்தார். இந்த யோசுவாவை கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா அவர் நடத்துறார். பாருங்க, இப்ப இந்த யோசுவாவை கர்த்தர் என்ன செஞ்சாராம் பாருங்க, இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன செஞ்சாராம், உயர்த்தி வைத்தார். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த யோசுவாவை இந்த 20 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களுக்கு மேலாக அதிகாரியாக தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு பயந்துருக்கலாம். ஏன்னாக்கா மோசே அற்புதம்லாம் செஞ்சார் அந்த நாட்கள்ல. இந்த யோசுவா அவருடைய வயதுல கொஞ்சம் ரொம்ப சின்ன வயது அவனுக்கு. ஆனாலும் கர்த்தர் எப்படி அவனோடு கூட இருந்ததுனால ஜனங்கள்லாம் கண்டார்கள். கண்டதுனால அவனை தேவனாய் கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக அவரை மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால் அதிகாரியா மாற்றினார், தளபதியா நிற்கும்படி செய்தார். ரெண்டாவது, அவனை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாலாம், கர்த்தரனோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு கனத்தையும் மதிப்பையும் கொடுத்தாங்க. எப்படி மோசேக்கு தேவனை கர்த்தர் மதிப்பையும் கனத்தையும் கொடுத்து எல்லாம் ஜனங்களை பயந்தாங்களோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவாவுக்கும் அவருடைய உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுக்கும் பயந்து கீழ்ப்படிந்திருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப இந்த யோசுவாவை தேவனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாரியாக உயர்த்தினார். அல்லேலூயா. இன்று கூட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நம்ம உயர்வுகளை நம்ம தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல என் குடும்பத்தின் மத்தியில் எனக்கு உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும், நான் கனவீனமா இருக்கிறேன், எனக்கு இந்த நன்மை இல்லை, இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில குறிப்பிட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இல்லாததுனால நீங்க கனவீனம் போல இருக்கலாம். எங்க வாழ்க்கையில என் குடும்பத்துல நான் உயர்வா நான் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பொருளாதாரத்துல உயர்வு இல்லாம இருக்கலாம், உங்க பண காலத்துல உயர்வு இல்லாம இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் மத்தியில மற்றவர்களை பார்க்கிலும் நீங்க உயர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒன்ன மாத்திரம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட இருப்பார் என்று சொன்னால் இவர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா. காரணம், இந்த யோசுவாவை அப்படியாக உயர்த்தி வைப்பதற்கு காரணம் என்னாகமம் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். கவனிங்க. என்னாகமம் 27, 17, 18.
அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை மோசேக்கு சொல்லித்தராரு. அவர் முடிவை அவருக்கு சொல்லிட்டார். யார் முடிவை? மோசேயுடைய முடிவை சொல்லிட்டார். நீ போக மாட்டப்பா, நீ இந்த மலையில நீ இதோட உன்னுடைய காரியம் முடிய போகுது அப்படின்னு மோசேக்கு சொல்லின வந்த போது இந்த மோசே தேவனத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன விட்டுருங்க ஆண்டவரே, இனிமேல் ஜனங்களை எப்படி நடத்துவதற்கு ஒரு அதிகாரி வேணுமே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, ஆவி பெற்றிருக்கிற இவன். அல்லேலூயா. ஆவி பெற்றிருக்கிற இவனை கர்த்தர் ரெஃபர் பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்வுக்கு நம்ம பல சிந்தனைகளை நம்ம ஓடிக்கொண்டுக்கிறோம். இப்படி போனா இந்த உயர்வு கிடைக்குமா, அப்படி போனா அந்த உயர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சுய பலத்தை நம்பி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. யோசித்து பாருங்க, கிடைச்சுதா? கிடைக்காது. ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத உயர்வு கர்த்தருடைய ஆவினால நமக்கு வரும். அல்லேலூயா. இந்த யோசுவா அவன் வேணும்னு சொல்லி அவன் இந்த மாதிரி ஆகலாம்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து அவன் ஒரு நாளும் செய்யல. ஆனால் அவன் ஒன்றை செய்தான். கர்த்தருடைய ஆவியினால அவன் நிரப்பப்பட்டவனா இருந்ததுனால அவன் வாழ்க்கையில தேவனை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி அவனுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு தேவ ஆவியானவனுக்குள்ள இருந்ததுனால ஏன் இந்த உயர்வு அவனுக்கு வந்தது? அவனுக்குள்ள ஏன் தேவனை கர்த்தர் அவனை குறிச்சு அப்படிப்பட்டதான காரியத்தை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றான்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை எப்படி நடத்தினார் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு பிரியாதவனாய் எப்போதுமே கர்த்தரை சார்ந்திருக்கிறவனாய் இருக்கும்படியான இருதயத்தை இந்த யோசுவாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால தேவனை கர்த்தர் என்ன சொன்னாரு? விசேஷமான ஆவி இவனுக்கு இருக்கிறதுனால, இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால இவனுடைய வாழ்க்கையில இவன் எல்லா ஜனங்களுக்கும் அதிகாரியாக தேவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. பாருங்க, கனமும் மகிமையும் கர்த்தரிடத்துல தான் வரணும். அல்லேலூயா. நம்ம தேடி தேடி ஓடினாக்கா அது நமக்கு முகத்துக்கு நேரா பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி பண்ண திட்டுவாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு கனம் மகிமை நமக்கு ஒரு நாளும் வானா. கர்த்தருடைய ஆவியான் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து வரும் கனமும் மகிமை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை அவருடைய ஆவினாலே அவர் உங்களை இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவனை கர்த்தர் உயர்த்துவார். கடைசியாக ஒன்றை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே சொல்லப்படுகிறதான வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்து தாமே ஊழியம் செய்த அந்த நாட்கள்ல அவர் வெறுமையா ஊழியம் செய்யல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சுக்க முடியாது. அற்புதம் செய்தது காரணம் கர்த்தருடைய அபிஷேகத்தினால அவர் ஆவியினால நிரப்பப்பட்டவராக இருந்ததுனால தான் அநேக நன்மைகளை அவர் செய்தார். அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவருடைய நாட்கள்ல நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறான்னு சொல்லி 5 அப்பம் 2 மீனெல்லாம் பலிக்கு பெருகும்படி செய்தார். உயிரோடு கூட அநேகரை எழுப்பினார். வியாதி இருக்கிற கொடுமையான வியாதி, குணமாக்க முடியாத வியாதி எல்லாம் அவரிடத்துல வரும்போது குணமாக்கப்பட்டது. காரணம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. காரணம் இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் அவருடைய பலத்தினால, சொந்த மாம்சத்தின் பலத்தினால அல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவராய் இருந்ததுனால கர்த்தரோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருடைய நாட்கள்ல அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நாட்கள்ல கூட பாருங்க, தேவ ஜனங்களை சீஷர்களை கர்த்தர் தம்முடைய ஆவியினால நிரப்பின போது பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனாய் கர்த்தர்
தம்முடைய தாசர்கள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக அவர் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் அற்புதங்களை, அதிசயங்களே உங்கள் வாழ்க்கையில கூட செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது நம்முடைய பலத்தினால, பராக்கிரமத்தினால அது முடியாது. அது மாத்திரம் நீங்கள் நினச்சிங்க. ஏன் அதை ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நம்ம ஆண்டவரை சார்ந்து தான் இருக்கணும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவதற்கும், உங்களை ஜெயமான பாதையில் நடத்துவதற்கும், உங்களை உயர்த்துவதற்கும், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய ஆவினால. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ பாருங்க செய்ய முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய ஆவினாலே நமக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். நீங்கள் நிர்ணயாத காரியங்களை, நெருக்கப்படுகிற காரியங்களை, போராட்டமான காரியங்களில், எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு உதவி இல்லாத காரியத்தெல்லாம் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். கர்த்தர் 4 விதமான பிளஸிங்கை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய பலத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்க, உங்களுடைய பராக்கிரமத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்க. நீங்க ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் வருவீங்க சொன்னா கர்த்தர் தமது ஆவியினால உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. தேவனை கர்த்தர் அவர் நம்மோடு கூட பாருங்க, அவருடைய ஆவியினால நம்மை நிரப்புவார் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிரப்பி நடத்தினார். நீங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது நம்ம இன்னைக்கு வாசித்த ஒவ்வொரு தேவ மனுஷரையும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து ஆசீர்வாதமாய் நடத்தினார். கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவன் காரியங்களை கைக்கூடி வர பண்ணினார். கர்த்தர் அவளோடு கூட இருந்து ஜெயமான பாதையில நடத்தினார். கர்த்தர் அவளோடு கூட இருந்து உயர்த்தி வைத்தார். கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிறிஸ்துவோடு கூட இருந்து பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இன்றைக்கு தேவ ஜனனுடைய வாழ்க்கையில எந்த நன்மையை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஆவியான முதலாவது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான பாதையில நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இவர் நம்மோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமான பாதையில இந்த ஏப்ரல் மாதத்துல நம்மை நடத்த வல்லவர். எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தர் அவர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காய் நம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்பி அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்மை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை கர்த்தர் செய்ய போகிறபடியால் நன்றியோடு துதிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் நன்மை செய்கிறவராய் இருந்தீர். எங்க வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறப்பா. தேவ ஆவியான ஒரு இடத்துல வரும்போது அவன் பலன் அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எந்த பலன் என்று சொன்னால் எல்லா பலனும், சரீரத்துல பலன், பொருளாதாரத்துல பலன், எல்லா விதமான பலத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் இருப்போம் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகவே மாட்டார். யோசுவாவுக்கு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவன் பயந்த போது அவனுக்கு சொல்லி மீண்டுமாய் அவனை பலப்படுத்தினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில கூட இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஜனங்களோடு கூட அவர் வாசமாயிருந்து ஆசீர்வாதமான ஜெயமான உயர்த்தி வைக்கிற காரியங்கள்ல, அற்புத அடையாளங்களை அதிசயங்களை காண்கிற காரியங்கள்ல கர்த்தர் உடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, நம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. சொன்ன வாக்கை மறந்திட மனிதன் அல்ல, சொல்லிவிட்டு மாற மனபுத்திரன் அல்ல. சொன்ன வாக்கை
வார்த்தை மறந்தின மனிதன் அல்ல, சொல்லிவிட்டு மாற மனபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் எல்லாம் Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. நம்பி கூப்பிட்டாலே செவி கொடுப்பார், கடலாக இருந்தாலும் உடன் வருவார். நம்பி கூப்பிட்டாலே செவி கொடுப்பார், கடலாக இருந்தாலும் உடன் வருவார். அதில் நடக்கவும் அவரால் கூடும், அதை விளக்கவும் அவரால் கூடும். அதில் நடக்கவும் அவரால் கூடும், அதை விளக்கவும் அவரால் கூடும். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. கர்த்தர் திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறின, தடைகள் ஏதும் வந்தாலும் பயமே இல்லை. கர்த்தர் திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறின, தடைகள் ஏதும் வந்தாலும் பயமே இல்லை. நம் தேவன் கூட இருந்தால் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதே. நம் தேவன் கூட இருந்தால் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதே. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமாய் அக்கினி சம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி சம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இந்த நாள்லயும் கூட இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த முதல் நாள்ல தேவனை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவினாலே அவர் இந்த மாதத்துல கைக்கூடி வர பண்ணும்படி அவர் செய்வார். கர்த்தருடைய ஆவினாலே நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஜெயமான பாதையில தேவனை கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய ஆவினாலே நமக்கு வேண்டிய எல்லா உயர்வுகளையும் மேன்மையும் தேவனை கர்த்தர் அவர் நமக்கு தருவார். கர்த்தருடைய ஆவினாலே தேவனை கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காணும்படி செய்வார். நம் கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவரே தம்முடைய ஆவியினால சகல நன்மைகளையும் அவர் கொடுத்து ஆசீர்வாதமான பாதையில நடத்துவார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் இருந்த நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றுத்துக்கும் உதவாது என்பதை உணர்ந்து கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல நம்ம அவரையே நோக்கி பார்த்து அவரிடத்துல இருந்து தேவ ஆவியானவர் பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களை இந்த 4 விதமான பிளெஸிங்ல தேவனாய் கர்த்தர் நிரப்பி நடத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ எங்களுடைய பலத்தையோ நம்பி என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவரே தகப்பனே அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஆவியினால்தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களை உணர்த்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவ ஜனங்களை இன்றை முதல் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும்
நீர் நிரப்பி ஆளுகை செய்வீராக. நீர் நிரப்பி ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுவரையும் கைகூடி வராமல் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தகப்பனே ஜெயமே இல்லாமல் தோல்வியுள்ள வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல ஜெயத்தை காணும்படிக்கு தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்பா உயர்வே இல்லாத குடும்பங்கள்ல கர்த்தர் ஆண்டவருடைய ஆவியினால இந்த ஏப்ரல் மாதத்துல சகல மேன்மையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதிசயம் அற்புதமும் நடக்காமல் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இந்த மாதம் முழுதுமாய் நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஏப்ரல் மாதம் துவக்கம் முதல் ஆண்டவர் முடியும் மட்டுமாக இந்த பிளஸ்ஸிங் அவரோடு கூட இருக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே தருகிற தேவ ஆவியானவர் நீ சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்க. சத்தியத்துக்குள்ள நடத்தி சத்தியத்துக்குள்ள காணப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நாங்கள் தியானித்து ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நான் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கையில் கொடுக்கப்படும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆவினால் பலப்படுங்கள். கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஏப்ரல் மாதத்தின் ஆசீர்வாதங்களால உங்களை நிரப்பி நடத்துவார். ஆமென்.